அப்ப அந்த தரிசு நிலங்கள் மாற மாற அதுல தேவையில்லாத குறிப்பா சொல்ல நம்ம பகுதிகளில் சீமக்கருவிலங்கிறது அடர்த்தியா வந்துட்டு இருக்காங்க. சீமக்கருவிலங்கிறது வெப்பத்தை வெளியிடக்கூடிய அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க சொன்னாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா நிலத்தினுடைய மதிப்பு மேலுடைய வெளிநாட்டு தமிழர்கள் நிலத்தை வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. குறிப்பா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலங்களை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளோட நிறுவனத்திலிருந்து இந்த கிராமங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணோம். அது ஏன் அப்படி பண்ணோம் அப்படின்னா, வெளிநாட்டு கம்பெனிகள் குறைஞ்ச விலைக்கு, அதாவது ஒரு ஏக்கர் 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அந்த 1000 ரூபாயும் 500 ரூபாயும் நம்மளுடைய விளைநிலங்கள்ல ஒரு வருஷத்துல குறைஞ்சபட்சமாக எடுக்க முடியும். நம்மளுடைய சந்ததிக்காக நம்ம அதை விட்டுட்டு போவோம்னா ஒவ்வொரு வருஷம் 500 ரூபாய் செலவு வச்சா கூட அதனுடைய மதிப்பு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அன்னைக்கு தேவை அவசரத்துக்காக அந்த 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கும் நம்ம அந்த நிலத்தை விற்றோம். அப்ப அந்த நிலத்தை விற்கிறப்ப இந்த வெளிநாட்டு கம்பெனிக்காரங்க என்ன செஞ்சாங்க, மிகப்பெரிய அளவுல பென்சில் போட்டாங்க, கேட்டு போட்டாங்க. அந்த கேட்டுக்குள்ள நாம வருஷம் மூலம் பயன்படுத்திக்கிட்டு இருந்த பாதையை அழிஞ்சு வச்சு, அங்க இருந்த கோயிலுக்கான பாதையை தடைவிட்டு வச்சு, அங்க இருந்த சுழல் போகக்கூடிய அந்த தடை அழிஞ்சு போச்சு. ஒரு ஊருக்கு 1 கிலோமீட்டர் ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா 25 மைல் ஒரு சுற்றி வந்துதான் அந்த இடத்துக்கு போக வேண்டிய நிலைமை. நம்மளுடைய கால்நடைகள் அங்க போய் மேய்ச்சல் நிலங்களை பயன்படுத்த முடியல. இப்படி பல பிரச்சனைகள் இணைந்து இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய தலைவலியா இருந்துச்சு. அப்ப அதுக்கு எதிராக நாம ஒரு பிரச்சாரத்தை பண்ணோம். அப்ப பிரச்சாரம் பண்ணப்ப நிலத்தை விற்க கூடாதுன்னு சொன்னா மாற்று ஏற்பாடா என்ன செய்யப்படுங்க அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல அரசாங்கத்தாலும் மற்ற நிறுவனங்களால் விளம்பரப்படுத்தப்பட்ட காட்டாமலுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துறோம். அதையும் தாண்டி மரம் நடுதல் பேசியிருக்காங்க. மரம் நடுதல் மூலமாக நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் நாங்கள் அறிவிச்சிருக்கோம். இதை தாண்டி ஐயாவும் சொன்னாங்க, புது தானியங்கள் இல்லைங்கிறது ஆகிப்போச்சு. தானிய வகையிலே நம்ம பகுதியில ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா மந்தை பிள்ளைகள் இருக்கு. ஒவ்வொரு கிராமத்திலும் மந்தைங்கிறது இல்லை. அந்த மந்தையில தோலையில நுழைந்து மற்ற எல்லா தானியங்களும் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இயற்கை ரீதியான விவசாயிகள் நம்ம கிராமங்களில் இல்லை. செயற்கை உரங்களை போட்டு செயற்கை பூச்சி மருந்து மூலமா நம்ம விவசாய நிலைமை தலைமையில மாறி போச்சு. சாப்பிடுற ஒவ்வொரு உணவும் விஷ உணவு அப்படிங்கிற சொன்னாங்க. இன்னும் இந்த வெப்பமயமாதல் மூலமா நம்ம கால்நடைகள் குறைஞ்சு வச்சு, விவசாயம் எப்படி குறைஞ்சோ அதுக்கு இன்னொரு மாற்று காரணமா கால்நடைகள் அப்படி குறைஞ்சு ஒரு காரணம். அப்ப கால்நடைகள்ல இன்னைக்கு இருக்கிற வெப்பமான ஒரு சூழ்நிலையில, குறிப்பா பால் மாட்டுல இந்த வெப்பத்தினால நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பாலோட தன்மையும் குறையுது, கால்நடைகளுடைய உற்பத்தியோட எண்ணிக்கையும் குறையுது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த இயற்கை விவசாயத்துக்கு நம்ம மாற்றா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த பசுமைப்பு வச்சுட்டு பின்னாடி நடந்துகிட்டு இருக்கிற அந்த செயற்கையான உரிமைகளை பயிர்த்துட்டு மீண்டும் நம்ம இயற்கை விவசாயத்தை செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கடுத்து இந்த